இந்த அளவுக்கு அழிவுகரமானது என்பது தொடர்பில் அனைவருக்கும் ஒரு புரிதல் இருக்கின்றது. இதனால் இலங்கையர்கள் என்ற வகையில் எமது நிலைப்பாடாக இருப்பது, இந்த யுத்தத்திற்கு தொடர்பட்டிருக்கின்ற அனைத்து தரப்புகளும் மிகவும் அமைதியானதொரு உலகத்திற்காக வேண்டி தேவையான அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், வழிகாட்டல்களை செய்யுமாறுதான் எமது நிலைப்பாடாக காணப்படுகிறது. ஏனென்றால் உலக பொருளாதாரத்திற்கும் மக்களது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கும் பாரிய அளவில் அச்சுறுத்தல்கள், பாதிப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நிலைமையாக இது அமைந்திருக்கிறது. இலங்கைக்கு இதில் இதனை தனிமையாக இலங்கைக்கு இதனை முன்னகர்த்த முடியாது. நாடு என்ற வகையில் நாங்கள் இதற்கு முகம் கொடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருப்பது சர்வதேச அளவுகளுக்கு உட்பட்ட அமைதியான உலகை உருவாக்குகின்ற நோக்கில் தான் அதனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதுபோன்றுதான் நான் அறிகின்றேன், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்த நிலைமையை காரணமாக கொண்டு உடனடியாக எமக்கு தாக்கம் செலுத்துகின்ற பல துறைகள் காணப்படுகின்றன. ஒன்று, எமது எரிசக்தி வளங்கள், எரிபொருள், எரிவாயு போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது, எமது நாட்டின் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் வாழ்கின்றார்கள். அவர்கள் தொடர்பில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக, பொருளாதாரத்தின் பிரதான பங்காளர்களான சுற்றுலா தொழில்துறை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அந்த பணவல்பல் முறைகள் எமது பொருளாதாரத்துக்கு பாரிய தாக்கங்களை விளைவிக்கின்றன. அடுத்ததாக, கடற்படை தொழில்துறைக்கு எமது நாட்டின் பொருளாதாரத்தில் கடற்படை தொழிலில் பின்னி பிணைந்திருக்கின்றது. அந்த சேவைகளில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் விசாலமானது. வான்படையில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள், இது போன்ற சில துறைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வருகின்றோம். அரசாங்கம் என்ற வகையில் நீண்ட காலமாக இந்த நெருக்கடிகளிலிருந்து தீர்வுகளை காண்பதற்கு நாங்கள் உத்தேசிக்க வேண்டும். குறுகிய கால தீர்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும். மக்கள் இந்த நெருக்கடிக்கு உட்படாமல், நாடென்ற வகையில் இந்த நெருக்கடியில் மூழ்காமல் அதனை தணிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று எமக்கு தேவைப்படுகிறது. இதில் நான் அறிகின்றேன், நாங்கள் மக்களை ஓரளவுக்கு மக்கள் கலவரம் அடைகின்றார்கள், அது உண்மை. எந்த ஒரு பிரஜைக்கும் அதில் குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாது. எமது மக்களுக்கு வேண்டுமென்றே ஒரு குறுகிய கால ஒரு வரலாறு காணப்படுகிறது. அந்த வரலாறு இன்னும் அவர்களது உள்ளங்களில் ஊசலாடுகின்றன. எரிவாயு, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வரிசைகளில் நீண்டிருப்பது, வரிசைகளில் மரணிப்பது, இது ஒரு சிறு செய்தியாக வந்தாலும் மக்கள் அதில் கலவரம் அடைகிறார்கள். இது இயல்பானது. மருந்து தட்டுப்பாடு காணப்பட்டது, போக்குவரத்து நிலைமை பிரச்சனை காணப்பட்டது. இது போன்று பல்வேறு துறைகளில் கசப்பான அனுபவங்களை நாங்கள் கடந்த காலத்தில் சந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு 2-3 வருடங்களுக்கு முன்னர் எமது நாடு இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் முகம் கொடுத்திருந்தது. பொதுவாக இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த மக்கள் சிறியதொரு சலசலப்புக்கும் அச்சப்படுகின்ற ஒரு நிலை உருவாகிறது. இது ஒரு இயல்பான ஒரு விடயம். எமக்கு வாக்கியங்களால், தகவல்களால் மாத்திரம் சமூகத்தை ஒரு உறுதிப்பாட்டு நிலைக்கு கொண்டு வர முடியாது. சமூகத்தை உறுதியடைய செய்வதற்கு நடைமுறை ரீதியாக அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் தான் அதனை அடைந்து கொள்ள முடியும். வரலாற்றில் 2 வருடங்களாக ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பதை பார்க்க வேண்டும். அரசாங்கத்தின் அலைவரிசைகள், ஜனாதிபதி, எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இவர்கள் அனைவரும் அந்த காலத்தில் சொன்ன கூற்றுக்கள் 2 மணித்தியாலங்கள் அவற்றின் பொய்யான தன்மை வெளிப்பட்டது. எனவே சமூகம் எப்பொழுதும் இவ்வாறான விடயங்களினால் ஒரு உறுதிப்பாட்டு நிலைமைக்கு உள்ளாகின்றது. ஏன், நாங்கள் இன்றும் எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் உறுதியடைந்து வருகின்றது. எங்களுடைய ஒதுக்குகள் பலமடைந்து வருகின்றன. எமது உற்பத்திகள், முதலீடுகள், அவற்றை நாங்கள் வரவழைப்பதற்காக இதனை முன்னெடுக்கின்றோம். எனவேதான் எங்களுக்கு தெரியும், ஓராண்டுக்கு சற்று கூடுதலான ஒரு காலத்தில் நான் இவ்வாறான பிரச்சனை கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் பதவிக்கு வந்தவுடன் இந்த பிராந்தியத்தில் யுத்தம் ஒன்று சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் வந்தது. அந்த நேரம் நாங்கள் சஞ்சலப்பட்டோம். அதனை நாங்கள் சமநிலைப்படுத்திக் கொண்டு செல்கின்றோம். அடுத்ததாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐக்கிய நாடுகள் சபை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, விதித்த வரி காரணமாக
இது சம்பந்தமாக பாரியதொரு கலந்துரையாடலில் நாங்கள் நாடு முகம் கொடுத்தது. அதனை நாங்கள் சமப்படுத்திக் கொள்வதற்கு உண்மையில் முயன்றோம். அதேபோல் திட்வா மூலம் எங்களுடைய நாடு பாரிய அளவுகளை சந்தித்தது. எங்களுடைய GDPயில் 4% போன்ற ஒரு அழிவு ஏற்பட்டது. என்றாலும் நாங்கள் 3 மாத காலத்துள் அதனை சாதாரண நிலைமைக்கு அதனை நாங்கள் கொண்டு வந்தோம். எனவே எப்பொழுதும் நாங்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்து அவற்றை வெற்றிகரமாக நாங்கள் முகம் கொடுத்த ஒரு வரலாறு எமக்குள்ளது. ஒப்பீட்டு நோக்கில் நோக்கும்போது இந்த நிலைமை எங்கள் அனைவருக்கும், அதாவது இப்போதற்கு இருக்கின்ற இந்த நிலைமையை யாராலும் பகுத்தாராய முடியும்? எங்கள் அனைவருக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவற்ற நிலைமை தான் இருந்தது. எனவே எப்பொழுதும் ஏற்படுகின்ற வளர்ச்சிகள் சம்பந்தமாக நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். இலங்கை மத்திய வங்கி இன்று இந்த நிலைமைகள் சம்பந்தமாக மீளாய்வு செய்து எமது பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமாக மீளாய்வு அறிக்கைகளை நாளைய தினம் சமர்ப்பிக்க இன்று மாலை அல்லது நாளைய தினம் இந்த அறிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் நிதி நிலைமை சம்பந்தமாக எங்களுக்கு அதனூடாக ஒரு தகவலை பெற முடியும். அது சம்பந்தமாக மக்கள் இயல்பு சம்பந்தமாக பொருளாதாரத்துக்கு எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக, இதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக அவை சம்பந்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்து வருகின்றோம். அதே போல அதாவது இவ்வாறான நிலைமைகளுக்கு முகத்து அது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நிலையம் தயாரிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய மக்களுடைய அத்தியாவசிய சேவைகள் வசதிகள் சம்பந்தமான பொறுப்பு, அது அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பொறுப்பு வகிக்க வேண்டும். நெருக்கடிகள் ஏற்படும், அவற்றுக்கு தனித்தனி ஒவ்வொரு மனிதர்கள் அடிப்படையில் நாங்கள் அதனை முகம் கொடுக்க வேண்டும். வரிசையில் நாங்கள் என்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் அந்த ஒட்டுமொத்த அந்த பிரச்சனையை தீர்வுக்கு தனித்தனி நபர்கள் முடியாது. அதற்கான முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. அதனை கைவிடப்பட முடியாத ஒரு பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. மக்களுக்கும் அது சம்பந்தமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. பாராளுமன்றத்திற்கு அனைவரும் அதே போல் மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கம் ஒரே வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களது யோசனை. நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம், எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இன்று ஓரளவு வரிசையின் முறை குறைவடைந்துள்ளது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிலைமை தனியும் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்குரிய முக்கியமான பிரச்சனை தான் எங்களுடைய சேமிப்பகங்கள் இருக்கின்ற அந்த கொள்ளளவு. இந்த கொள்ளளவு எங்களுக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு போதுமான அளவு இருக்கின்றது. எனவே எங்களுடைய சேமிப்பகங்களில் இருக்கின்ற அளவு அடுத்த கப்பல் வந்து சேரும் போது அதில் அந்த கப்பல் இருக்கின்ற எண்ணெயை சேமிப்பகங்களுக்கு கொண்டு வருவதற்கான அந்த களஞ்சியங்களை நாங்கள் வெற்றிடமாக்கி வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு திருகோணமலையில் உள்ள IOC சேமிப்பகத்தை விட்டால் முத்துராஜவேல கொலனாவை உள்ள சேமிப்பகங்களில் 1,50,000 லிட்டர் சம்பந்தம் கொள்ளளவு உள்ளது. அந்த கப்பலுடைய கொள்ளளவை நாங்கள் அதை வெற்றிடமாக்கி வைத்திருக்க வேண்டும். அடுத்த கப்பல் வந்தால் என்ன செய்வது? எனவே கப்பல் வருகின்ற ஒழுங்கு வரிசையின் படிப்பில் களஞ்சியங்களை நாங்கள் வெற்றிடமாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல எமது நாளாந்த சுத்திகரிப்பில் 1800 மெட்ரிக் டன் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 1800 மெட்ரிக் டன்னில் இருக்கின்ற அந்த சுத்திகரிப்பு எண்ணெயை நாங்கள் அந்த களஞ்சியங்களுக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் திறம்பட இந்த களஞ்சியங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கப்பல் ஒன்று வரும்போது அந்த கொள்கலங்களை நாங்கள் அதனை வெற்றிடமாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள், எங்களுடைய சேமிப்பகங்களில் இருக்கின்ற வசதிகள், அவற்றை நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் முகாமை செய்து வருகின்றோம். எங்களுடைய நாளாந்த தேவைகளை ஆராய்ந்து எங்களுடைய அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்ற நிலைமைகளையும் அவதானித்து நாங்கள் அந்த களஞ்சியங்களை நாங்கள் சும்மா நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டியதே இல்லை.